நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பிரெட் மில்க் ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு 3/4 கப் அளவு பால் காய்ச்சி ஆற வச்சது எடுத்து வச்சுருக்கேன். இல்லை ஒரு 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பிரெட் எடுத்துட்டு அதில் வச்சிடலாம். இது கொஞ்சம் திருப்பி போடுவோம். இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பி போடலாம். ஒரு 2-3 தடவை மாற்றி மாற்றி போட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது தடவை போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் ரோஸ்ட் ஆகிட்டு இனி நம்ம கரைச்சி வச்ச அந்த பாலை இதில் ஊற்றலாம். மீதி இருக்க பாலையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது பாலெல்லாம் அந்த பிரெட்டு உறிஞ்சாச்சு. இனி இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பிரெட்டு மேலே கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம். சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஈஸியாக குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கலாம். இது மாதிரி குழந்தை விரும்பி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப மெலிஞ்சிருக்கிற குழந்தைகள் கூட இது மாதிரி நீங்கள் பிரெட்டில் பால் சேர்த்து சுகர் சேர்க்காம நாட்டு சர்க்கரையோ வெறும் தேனோ மட்டும் கூட சேர்த்து கொடுங்க. சூப்பராக இருக்கும். வீக்காக இருக்கிற குழந்தைகளுக்கு தொடர்ந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் கொஞ்சம் வெயிட் போடுவாங்க. அது மாதிரி குழந்தை பெற்றவங்களுக்கு இந்த பிரெட்டில் பால் சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தை குடிக்கிற அளவுக்கு பால் வரும். தாய்க்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு. காலையில் எழும்பின உடனே ஃபஸ்ட்டு சாப்பாடாக இதை கொடுத்துட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் இது மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை செஞ்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.